ரீநீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரே ஒரு சாப்டர் படிக்கணும்னா எந்த சாப்டர் படிக்கணும்? மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பயாலஜி சொல்லுவேன். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் பயோமாலிகுல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் ஒரு சாப்டர் நினச்சி பயப்படுறாங்கன்னா எந்த சாப்டர்? அதுவும் மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி. இந்த லெசன் வந்து சப்பை, ஆனால் வந்து ரொம்ப யோசிப்பானுங்க. ஃபிசிக்ஸில் வந்து ரே ஆப்டிக்ஸும் சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல். கெமிஸ்ட்ரியில் சப்ப சாப்டர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ஆனால் அது வந்து கொஞ்சம் பயம் தான் எல்லாருக்குமே. ஈக்குவலிபிரியம் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சரி, இப்போ ஒரு சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா எந்த சாப்டர்? செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஆக்சுவலி இது வந்து ஒரு 4 பேஜ் தான் இருக்குமே, ஆனால் வெயிட்டானது. ஆனால் எல்லாரும் பசங்க பயப்படுவானுங்க லைட்டாக. ஸோ ஃபிசிக்ஸில் நான் சொன்ன இதுக்கு முன்னாடி சொன்னதான் ரே ஆப்டிக்ஸும் சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல். ஏன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்கும், சப் டாபிக் நிறையா இருக்கிறதுனால அது ஒரு வாஸ்டான சாப்டர் மாதிரி தெரியும். கெமிஸ்ட்ரியில் அப்படின்னா ஜிஓசி ஈஸி தான், ஒரு 5-6 ட்ரிக்கு தெரிஞ்சால் போதும். ஆனால் பசங்க அந்த மாலிகுலை பார்த்து எக்ஸாமில் பயந்து அதை ஆன்சர் பண்ண முடியாமல் போகுது, அவ்வளோதான். ஓகே, சூஸ் ஒன், என்சிஆர்டி ஆர் பிவைக்யூ. பயாலஜியில் ரெண்டுமே. என்ன தான் வந்து டைம் 2 நாள் 3 நாள் இருந்தாலும் ரெண்டுத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். ஒன்லி ஒன்னா ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். என்சிஆர்டி. ஓகே, ஃபிசிக்ஸ்க்கு வந்து பிவைக்யூவே போதும், என்சிஆர்டியில் அந்தளவுக்கு படிக்கிறோம் தேவையில்லை. கெமிஸ்ட்ரியில் என்சிஆர்டி தான். ஏன்னா இப்போ கொஞ்சம் வருஷமாகவே பார்த்தோன்னா என்சிஆர்டியில் இருக்க எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் கொஷினை தான் என்ன பண்ணுறானுங்க, அதை தான் வந்து கொஷினாகவே கேட்குறானுங்க. ஸோ அதனால என்சிஆர்டி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 200 கேட்கல, அது ஒரு மீம்ஸாக போட்டானுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் கொஷின் பார்த்தா இன்ஸ்டண்ட்டாக பேனிக் ஆயிடுவாங்க. அது எந்த டைப் ஆஃப் கொஷின்? லாக் ஓப்ரான். ஓகே, ஃபிசிக்ஸில் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனு. கெமிஸ்ட்ரியில் அசர்ஷன் ரீசன் தான். ஓகே, ஓ அந்த மாதிரி கொஸ்டினாக கேட்குறாங்களா? இது வந்து லென்த்தியான கொஸ்டின். ஒரு பேஜ்லேயே, அதான் ஒரு பேஜ்லேயே பாதி வந்து கொஸ்டினாக இருக்குமா, அதை பார்த்தோன்னே செத்துருவானுங்க. ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் மறந்துட்டு போகிற ஒரு டாபிக் எல்லாமே தான் அப்போ எக்ஸாமுக்கு போக முடியாது. பயோடெக்னாலஜி வந்து பயாலஜியில் வந்து கொஞ்சம் மறப்பானுங்க, ஏன்னா அது வந்து ட்ரையாக இருக்கும். அப்புறமேட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், லாக் ஓப்ரான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சில லெசனில் இப்போ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃப்ளூயிடில் இருக்க ஃபார்முலாஸ், ஏன்னா அந்தளவுக்கு ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில லெசன்ஸோட ஃபார்முலா தான் மெயினாக மறந்துடுவாங்க. ஃபார்முலா தப்பு பண்ணுறது. கெமிஸ்ட்ரியில் நான் சொன்னதே தான், ஃபன்னு தான். ஆனால் நிஜமாகவும் கெமிஸ்ட்ரினாலே அந்த ஒரு மறதி இருக்கும் தான். இன்ஆர்கானிக்கில் ட்ரெண்டு, ஆர்கானிக்கில் மாலிகுல், ஃபிசிக்கல்னா ஃபார்முலா, கண்டிப்பாக அது மறந்துடும். ஸோ ஃபுல் கெமிஸ்ட்ரி தான். ஈக்குவேஷன் பேலன்சிங். விச் சாப்டர், உங்கள்கிட்ட இப்போ ஒரு சூப்பர் பவர் கொடுத்துட்டேன், எந்த சாப்டரை வந்து டெலீட் பண்ணிடுவீங்க? என்டிஏ டெலீட் பண்ணுவாங்க. என்டிஏ ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுவோம். அவனுங்க தான் வந்து பிரச்சனை. எல்லா ஸ்டேட் போர்டில் எல்லாருக்குமே வர காமன் டாபிக்ஸ் இருக்கணும், மற்றது எல்லாத்தையும் தூக்கிடணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வரணும் அந்த மாதிரி இல்லை. ஃபிசிக்ஸில் கேட்டிங்கன்னா நான் மேக்னட்டிசம் அண்ட் மேட்ரை தூக்குவேன், ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த லெசன் நடத்த பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, பசங்க எல்லோரும் கஷ்டப்படுறது தெர்மோடைனமிக்ஸை நான் தலையை சுற்றி விட்டுறிஞ்சிருவேன். ஓகே, நானும் ஸ்பெசிஃபிக் டாப்பிக்காக சொன்னால் ஜெனட்டிக்ஸ் டாபிக், பயோடெக்னாலஜி. ஓகே, இப்போது உங்கள் கொஷினுக்கு உங்களுக்கு ஏற்ற கொஷின், உங்களுக்கு நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமான சாப்டர் என்ன? பயாலஜியில் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் கெமிஸ்ட்ரி, பயோமாலிகல்ஸ்லாம் நடத்தும் போது கொஞ்சம் பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் என் தலைவனை தான் நான் டிபெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி சொன்னது மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்தளவுக்கு நியூமரிக்கல்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஸோ அந்த லெசன் வந்து நான் வந்து புக்கில் தூக்கிடுவேன். ஏன்னா அதை வச்சு ஒன்றும் லைஃப்பில் யூஸ் இல்லை, எம்ஆர்ஐ மெஷின் தவிர. பிஹெச் கால்குலேஷன் பஃபரு, ஏன்னா அதில் இந்த லாகு வரும். என்ன வந்தாலும் சரி, இந்த லாகு 3.54 அந்த மாதிரி வந்து நின்றுடும், பசங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அது இல்லைங்க, நான் கேட்குறேன். இந்த மாதிரி லாக் வந்து ஸ்கூல்லலாம் வந்து புக் வச்சு எழுதுவாங்களா? இப்போ லாக் புக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ லாக் ஞாபகம் வச்சுக்கலாமா? வேல்யூ சைடில் கொடுப்பாங்க தேவையான. அது நல்ல கொஸ்டின் பேப்பர் செட்டர் தான் கொடுப்பான், மோசமான இல்லை என்டிஏ இல்லை, அதனால கொடுக்க மாட்டான். ஈஸியஸ்ட் 4 மார்க் நீட்ல உங்களை பொறுத்த வரைக்கும் எது? ஈஸியஸ்ட்னா செல் சைக்கிள் செல் டிவிஷனில் மியாசிஸ் 1 அந்த 4-5 சப்டாபிக்கை படித்தாவே போதும். மினிமம் 2 கொஷின் நம்மளுக்கு 8 மார்க்காவது படிச்சிடும். ஒரே டாபிக். ஓகே, ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இவருக்கு ஈஸி,
சார் அதே தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இதில் படிச்ச ஆட்டம் நியூக்ளியர் டியூவல் நேச்சர் வேவ் லென்த் இவரு கல்லு தூக்கி போட்டாலும் ஃபிசிக்ஸ்ல எங்க போய் விழும்? அதெல்லாம் பண்ணுவார். ஓகேங்க. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன கொஷின் கேட்டாங்கன்னே மறந்துருச்சு. டாபிக்னா நான் கண்டிப்பாக 4 மார்க். ஹைபிரிடைசேஷன், கெமிக்கல் பாண்டிங், கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும், 4 மார்க் அடிச்சிடலாம். கோவலன்ட் மான அயானிக் இந்த SP3 ஹைபிரிடைசேஷன் தெரியல, எனக்கு தெரியலங்க. SP3 ஓகே, DSPB. அடுத்து ஒரு மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு 20 மார்க் காலி ஆயிடும் இது பண்ணிட்டா. ஒரே மிஸ்டேக்னா இந்த மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் கோடிங் ஸ்டாண்ட் வந்து mRNA கோடே பண்ணாது. ஓகேவா, அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டாண்ட். அந்த எத்தனை தடவை சொன்னாலும் அதை தப்பு பண்ணிகிட்டே இருப்பானுங்க, அதில் வந்து மார்க் பயங்கரமாக லூஸ் ஆகும். அப்புறமேட்டு பயோடெக்னாலஜியில் செலக்டிவ் மார்க்கர்ஸ் இருக்கும், அந்த இடத்துல பசங்க ரொம்ப தப்பு பண்ணுவானுங்க. இந்த 2 இடத்த கரெக்டாக பண்ணால் போதும். லேக் ஓப்ரான் எல்லா டாப்பிக்கும் தெளிவாக படித்தா போதும், பக்கவாக இருக்கும். ஃபிசிக்ஸில் எதுவுமே இல்லையா சார்? ஃபிசிக்ஸில் இப்போல்லாம் ஃபுல் மார்க் வாங்கலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அதில் அந்த காம்ப்ளெக்ஸோட நாலேஜ் இல்லை அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் ஒரு கொஷின் போயிடும், IUPAC நாமன்க்ளேச்சர் ஒரு கொஷின் போயிடும். ஸோ டேஞ்சர். அதனால் அந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆனால் ஈஸி தான். ஸோ 20 மார்க்னு கேட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டைம் மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறதுனால மார்க் போகும், OMR தப்பாக ஃபில் பண்ணுறதுனால மார்க் போகும், கடைசியில் இந்த ரிவிஷன் வந்து ப்ராப்பராக பண்ணாமல் இருந்தால் மார்க் கண்டிப்பாக போகும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இல்லை ஃபார்முலா ஒழுங்காக படிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக 20 மார்க்கு மேலேயே போகும். அதில் முக்கியமாக இந்த OMR ஃபில் பண்ணுறதும் டைம் மேனேஜ் பண்ணாமல் இருக்கிறதும். எனக்கும் என்னென்னா லென்த்தி கொஷினாக இருந்தால் ஸ்கிப் பண்ணுவானுங்க. ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவாங்க, சர்றன்னு படிச்சுட்டு விட்டுருவானுங்க. அங்கே பார்த்தா வித்தவுட் அப்படின்னு ஆப்சென்ட் கேட்டுருப்பாங்க, அதை ஹைலைட்டாகவும் குத்துருவானுங்க. சார் அதை பார்க்காம போயிட்டேன் சார், இல்லைனா மாஸ் பண்ணிட்டு பண்ணுவானுங்க. அதனால் லிசன் பண்ணும், மைண்டை ப்ராசஸ் பண்ணும். 15 பயாலஜியில் நான் 15 செகண்டுக்குள்ளே ஒரு கொஷின் எப்படிப்பட்ட கொஷின் இருந்தாலும் அப்ரோச் பண்ணும். ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அது மாறும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். ஆனால் நம்ம 3 சப்ஜெக்ட்லையுமே பார்த்தவொன்னே அடிக்கிறது ஒரு 5 செகண்ட் 10 செகண்டுக்கு ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை ஒரு 1 ரிவிஷனில் பண்ணானுங்கன்னா சூப்பராக இருக்கும், இல்லைனா 20 மார்க் தேவையில்லாமல் போகும். ஒரு சாப்டர் ரீநீட் எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட் மாஸ்டர் பண்ணிட்டு போகணும், அந்த சாப்டர் என்னது? நான் ஜெனட்டிக்ஸ் தான், ஜெனட்டிக்ஸ் பயோடெக்னாலஜி மாஸ்டர் ஆகிட்டானு வச்சுங்களேன். கொஷின் பேப்பரே சப்பையாக இருக்கும், ஏன்னா இதெல்லாம் தான் வந்து கஷ்டமானு பார்ப்பாங்க. மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் ஒன்று சப்ப லெசனு. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளை எந்தெந்த சப் டாப்பிக்கில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இந்த 3 லெசன் சொல்கிறேன். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ், ஓகே 3 லெசன் அதுக்குள்ளே வரும். ஸோ மாடர்ன் ஃபிசிக்ஸ் யூனிட், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, டி பிளாக்கு, கெமிக்கல் கைனடிக்ஸ் 3 லெசன் தான். அதுவும் ஃபிக்ஸ்டு கொஷின் வரும். ஆக்டிவேஷன் எனர்ஜி, IUPAC நாமன்க்ளேச்சர், ஹைபிரிடைசேஷன் அசால்ட்டாக அடிச்சிடலாம். 20க்கு மேலேயே ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம்க்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணணும்? அகெயின் என்ன சொல்லுவேன்னா, PYQs ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. PYQs பார்த்துட்டு அதுக்குன்னு போய்ட்டு 2015 12 பார்க்காதீங்க. கடைசி ஒரு 7 வருஷம் PYQ பாருங்கள், எப்படி அந்த ட்ரெண்டை கொண்டு வராங்கன்றதை பாருங்கள், அதை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்புறம் சைடில் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குன்னு வந்து பயாலஜி நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொடுக்குவேன். ஆனால் டஃப்பான டாபிக் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பார்க்க வேணாம், ஈஸி பார்த்துட்டு பயாலஜியை ஃபுல்லாக பார்த்துருங்க. பயாலஜி ஃபுல்லாகவே ஈஸி தான். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 20 to 30 டாபிக்ஸ் இருக்கும். அதுலேருந்து ஷார்ட்டாக கொஷின் கேட்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. அது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுற மாதிரி அந்த டாப்பிக்கை பாரு, அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிஸ்ட்டை ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நான் சொல்கிறது 7 நாள் ஹெல்த்தை பார்த்துக்கங்க, கரெக்டாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. பயாலஜி 50% நம்மளுக்கு வெயிட்டேஜ் மறந்துடாதீங்க. இப்போ உட்காந்து நான் கெமிஸ்ட்ரி தெர்மோடைனிக்ஸ் PhDயாக படிக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ பயாலஜியில் ஃபுல் மார்க் டார்கெட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை சேர்த்து ஒரு 240 250 எடுங்க, அதுவே போதும். டீசென்ட் மார்க். ஆக்சுவலி இந்த 7 நாளில் நம்ம எரர் அனாலிசிஸ் பண்ணாமல் போகாதீங்க. அது கரெக்டாக பண்ணி போனாவே ஒரு 2 கொஷின் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் வந்தாலுமே 10 மார்க் வந்துடும். பசங்க மெயின் வயசு என்ன சார், கொஷின் பேப்பர் ஃபுல்லாக எரராக தான் இருக்குது, என்ன சார் டெஸ்ட்டு கொடுத்தா தான் எரர் தான் அனலைஸ் பண்ணணும். அப்போ ஜெய் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். பயாலஜி கெமிஸ்ட்ரி ரெண்டுத்துல எது ஈஸியாக மார்க் வாங்கலாம்? ஏனே கணக்கில் கூட சேர்க்கலைங்க. டஃப்பு போயிட்டு 2 into 2 திடீர்னு கேட்டால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே ஆப்வியஸாக இதுக்கு ஆன்சர் வந்து பயாலஜி தான். பயாலஜி நானுமே சொல்கிறேன் பயாலஜி தான், திருப்பி சொல்கிறேன் பயாலஜி 50% விட்டுறாதீங்க, ஈஸியாக தான் வரும். 15லாம் இல்லை ப்ரோ, அது 80% மேலே அசால்ட்டாக எடுக்க முடியும். ஓகே டோட்டல் 720. ஓகே கரெக்டாக தான் சொல்கிறேன். ஓகே 650+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் 1 சென்டென்ஸில் சொல்லுங்கள். PYQs ரிப்பீட்டட் ரிவிஷன் பயாலஜி.
ஒரே திருப்பி அதே தான் 360 பயாலஜி 360 அதில் எடுத்துட்டா உங்களுக்கே தெரியாமல் ஸ்கோர் வந்து ரீச் ஆகிடும். ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 250 எடுக்கிறது ரொம்ப ஈஸி. யக்கீன் நீட் 2027 பேட்ச். இந்த வருஷம் நீட் எடுக்கிறதுக்கு ஓகே 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 நானும் சொல்கிறேன் ஃபிசிக்ஸ் வாலா தமிழ்நாடு நீட். நானும் சொல்லிடுறேன். இதில் உங்களுக்கு டெய்லி லைவ் லெக்சர்ஸ் கிடைக்கும், டிபிபி கொடுப்போம், டாப் ஃபேக்கல்டிஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே உங்க டைம்ல நீட் எக்ஸாம் இருந்திருந்தா இன்னும் 1-2 ஃபீச்சர் அதை நாங்கள் சொல்லிடுறோம். மைண்ட் மேப் கிடைக்கும், ஃபார்முலா ஷீட் கிடைக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடைக்கும். 24/8 சப்போர்ட். ஆமாம், நீங்கள் அதுக்குன்னு 24/7 டவுட் சப்போர்ட். நீங்கள் நைட்டு 1 மணிக்கு நினைச்சாலும் நாங்கள் வந்து டவுட்டாக கிளாரிஃபை பண்ணுவோம். பிருத்திராஜ் சார் பேசுவார் வந்து. லாஸ்ட் क्वेश्चन, உங்க டைம்ல நீட் எக்ஸாம் இருந்திருந்தா லைக் நீங்க ஸ்டூடெண்டா இருக்க போது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும், எது ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபிசிக்ஸ். இல்ல 2 क्वेश्चन இருக்கு. எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறது பயாலஜி. நான் வந்து 10th முடிச்சதுமே மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது ஏன்னா எனக்கு என்னோட பாட்டனி டீச்சரை பிடிக்காது. 10thலேயே இந்த ரெக்கார்ட் நோட்லாம் நான் என்ன தான் வரைஞ்சிட்டு போனாலும் உன் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லடான்னு மார்க் வரைச்சிடும். இந்த கலர் பென் யூஸ் பண்ணுவாங்க, ஆரஞ்சு கலரு ப்ரௌன் கலரு, அதுக்கு உடனே டிக் அடிச்சு ஃபுல் மார்க்கடா சூப்பரா அப்படிம்பாங்க. ஸோ அதுலேயே நான் வந்து பாட்டனி எனக்கு கஷ்டம், 10thலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ பாட்டனி இல்லை எனக்கு வந்து இந்த 9th 10th வரப்போ பயாலஜி வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா இந்த அனிமல் கிங்டம்னு சொல்லி ஸ்பீசிஸ் பேர் இதை ஞாபகம் பட்டாணின்னு சொல்கிறதுக்கிட்ட சும்மா ஆகாத 2 பேர் அரிசின்னு சொல்லாமல். ஸோ அந்த சயின்டிஃபிக் நேமு டிராயிங் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. எனக்கு வந்து டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சு, என் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அந்தளவுக்கு இருக்கும். அது வந்து அவர் எப்படி சொல்றாரு, அவர் ஹேண்ட் ரைட்டிங் டாக்டர் மாதிரி இருக்கும். டாக்டர் எழுதுறது யாருக்காவது புரியுமா? ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் டாக்டர். எங்க பயாலஜி ஈஸி. எனக்குமே பயாலஜி பிடிக்காதுங்க, அது நம்ம படிக்கிற விதத்தை கரெக்டாக மாற்றினா பிடிக்கும். எனக்குலாம் ஃபிசிக்ஸ் மேக்ஸ்னாவே இப்போ கூட திடீர்னு 7-8 கேட்டால் கொஞ்சம் நேரம் மைண்டு ப்ராசஸ் ஆகும். இது பாருங்க, இதான் இது தலை. ஆனால் பசங்களா ஆக்சுவலாக எனக்கெல்லாம் பாட்னி டீச்சர் வந்து பிரைட்டன் சார் மாதிரி கிடைக்கல. பிரைட்டன் சார் வந்து இது வந்து ஃபன்னுக்கு இல்லை, உண்மையிலேயே அந்த பிபிடியாக இருக்கட்டும், நான் நிறைய தடவை கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், அவரோட பிபிடி நிறைய டயக்ராம், அதே மாதிரி இவர் கிளாஸில் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி மோட்டிவேஷன் எனக்குலாம் கிடைக்கல. கட்டுறாரு அந்த கேமரா கிட்ட எடுத்துட்டு வந்து. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்குமே இப்போ உங்களுக்கே எத்தனை பேருக்கு ஆஃப்லைன் ஸ்கூலில் கிடைக்குது சொல்லுங்கள், கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேருக்கு எங்கள் டீச்சர் இந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னு. யாருமே இருக்க மாட்டாங்கடா பசங்களா. அதுக்கு நீங்கள் வந்து மொக்கன்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்க வேணாம். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா நிறைய ரேங்கை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நான்லாம் வந்து ஒரு 10-15 வருஷம் ஒரு கான்செப்ட்லாம் மண்டியிலே நின்றுட்டுருக்கோம், பயோமாலிகுல்ஸ். அதை அசால்ட்டாக முடிச்சுட்டு போனதே ஒரு தான். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான எளிமையாக ஈஸியாக லைக் ஒரு மாதிரி தமிழில் படிக்கிற பசங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்குன்னா நம்ம தலை தான் அங்கே. ஓகே ஓகே, அடுத்தது அவ்வளோதானா? அடுத்து பிரியாணி. பசங்களா யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட குறை என்னவோ அந்த குறையை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 3 பேருமே வந்து அதில் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்ப்போம். கண்டிப்பாக வெற்றி நமது.